டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு நம்ம பார்க்கலாம். செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. இன்றைக்கி மதியம் வந்து சவுண்ட் ஒன் டிட்டாச்சபிள் இயர்ஃபோனுங்கிற ஒரு இயர்ஃபோனோட விமர்சனம் வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விமர்சனம் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பல கம்பெனிகள் வந்து அவங்களோட சப் பிராண்டை தனி பிராண்டாக மார்க்கெட்டில் விடுறாங்க. இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஷாமி வந்து போக்கோ வந்து தனி பிராண்டாக இன்னைக்கு கொண்டு வர போகிறா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஓப்போவோட ரியல்மி வந்து இப்போ தனி கம்பெனியாக இயங்குது. அதே மாதிரி வந்து விவோ வந்து iQOOங்கிற அவங்களோட பிராண்டை வந்து இந்தியாவில் தனியாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வர இருக்கிறாங்க. இது iQOO வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த சப் பிராண்டை. இப்போ இந்தியாவுக்கு மார்ச் மாதத்தில் இது இந்தியாவுக்கு வருது. விவோ வந்து இப்போ ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக Z சீரிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து இனிமேல் வந்து விவோவோட பிராண்ட் வந்து ஆஃப்லைனில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆன்லைனுக்காக இந்த iQOO பிராண்டை வந்து அவங்க இந்தியாவில் விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல கம்பெனிகள் அவங்கவுங்க பல பிராண்டை வந்து கொண்டு வந்து மார்க்கெட்டில் அவங்களுக்குள்ளேயே பிடிச்சிக்க பார்க்குறாங்க. சாம்சங் வந்து இந்தியாவில் வந்து டிஸ்பிளே ஃபேக்ட்ரி ஒன்று செட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே வந்து இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி இது. ஏற்கனவே வந்து இந்தியாவில் நோய்டாவில் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் ஒரு பகுதியாக இந்த டிஸ்பிளே ஃபேக்ட்ரி வந்து செட் பண்ண இருக்கிறாங்க. இதுக்காக இந்தியாவில் வந்து 3500 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அமேசான் வந்து அவங்களோட பொருட்களை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வர இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க யூஸுக்காக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த பொருட்கள் டெலிவரி பண்ணுறதுக்காக இது வந்து 3 வீலர் மற்றும் 4 வீலர் வெஹிக்கிள்ஸும் கொண்டு வர இருக்கிறாங்க. 2025க்குள்ளே ஒரு 10,000 வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் 2030 உள்ள ஒரு 1,00,000 வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது அவங்களோட திட்டம். அது க்ளீன் எனர்ஜிக்காக இதை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து இந்தியாவிலேயே இந்தியன் கம்பெனிகள் கூடயே அவங்க வாங்கி அதை யூஸ் பண்ண போகிறாகவும் சொல்லியிருக்காங்க. Huawei வந்து கூகுள் நம்பி இல்லாமல் நம்ம எப்படி தனியாக போகலான்னு நினச்சிட்டு இப்போ ஹார்மோனி ஓவர்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ டச் நாட்டை சேர்ந்த ஒரு டாம்டாம் என்கிற ஒரு பிரபலமான ஒரு மேப்பிங் கம்பெனி கூட ஒரு டைப் பண்ணி அந்த மேப்பிங் சேவையை வந்து அவங்க ஃபோனில் கொண்டு வர இருக்காங்க. ஸோ கூகுள் மேப்ஸை தவிர்த்து இந்த டாம்டாம் மேப்பை வந்து அவங்க ஃபோன்களில் யூஸ் பண்ண இருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இனி வரக்கூடிய ஹார்மோனி ஓவர்ஸில் வந்து கூகுள் மேப்புக்கு மாற்றாக அவங்களோட அந்த டாம்டாம் கம்பெனியோட டைப் பண்ணிய மேப்பை வந்து அவங்க கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி கூகுள் சேவைக்கு மாற்றாக என்னென்ன கொண்டு வரலான்னு Huawei ஒரு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து 5 பில்லியன் டவுன்லோட் ஆயிருக்காக சொல்லியிருக்காங்க. 1 பில்லியனா 100 கோடி, 5 பில்லியனா 500 கோடி முறை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க மக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளை தவிர்த்து வந்து ஒரே ஒரு ஆப் தான் இது வரைக்கும் வந்து 5 பில்லியன் டவுன்லோட் ஆகிருக்கு. அது வந்து ஃபேஸ்புக். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பும் வந்து 5 பில்லியன் முறை கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் ஆகப்பட்ட ஒரு ஆப்பாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 1.6 பில்லியன் மக்கள் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 160 கோடி மக்கள்கிட்ட வாட்ஸ்அப் வந்து உலகம் முழுவதும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து 48 மெகா பிக்சல் போய் 64 மெகா பிக்சல் போய் 108 மெகா பிக்சல் கேமரா இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 256 மெகா பிக்சல் கேமராக்கான வேலை இப்போ நடந்துட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமாம், சைனாவில் வந்து இப்போ 256 மெகா பிக்சல் கேமராக்கான வேலையை வந்து சீக்கிரட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2020 நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து 256 மெகா பிக்சல் கேமரா வரும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏமா இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இதை நான் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. போகிற போக பார்த்தா நிலாவில் வந்து வடச்சுடக்கூடிய ஆயாவை கூட நம்ம ஃபோனில் பார்க்கலாமான்னு ஒரு வேடிக்கையாக கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ ட்விட்டர் சொல்லும்போது நீங்கள் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா என்னையும் நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கடைசி நியூஸாக வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு நியூஸ் வந்து பூனாலேருந்து வந்திருக்கு. அங்கே வந்து ஒரு 25 வயது இளைஞன் வந்து பப்ஜி விளையாட்டுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக விளையாடிட்டு இருப்பார் போல். அதில் வந்து அவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி இறந்துட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப உற்சாகமாக எக்ஸைட்டடாக விளையாடிருக்கிறதுனால உள்ளுக்கு வந்து ஹீமரேஜ் ஆகி வந்து இறந்துட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியும் வந்து நடந்திருக்கு பூனேயில் வந்து. என்ன செய்யிருக்கு. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழ் செய்தி குறிப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழ் பேசு, டெக் தமிழா பாரு.